வழக்கு வந்து சம்மந்தப்பட்டது வந்து சனீஸ்வரர் தான். அவர் வந்து ஒரு முக்கியமான தகவல்லாம் எதுவும் தெரிஞ்சுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த தடுக்கிற வேலையெல்லாம் நிறைய செய்வார். அதனால தான் இந்த முக்கியமான செய்தியை நான் சொல்லும் பொழுது இவ்வளோ தடைகள்லாம் இடையூறுகள்லாம் ஏற்படுது அப்படின்னு நினைக்கிறேன். சரிங்க. இப்போ அப்போது வந்து உச்சநீதிமன்றத்தில் இவர் போகிறச்சே என்ன சொல்லுவாங்க, இதை எதிர்த்து தான் தீபேஷ் மகேஸ்வரி வந்து போகிறார் இல்லையா. அப்போ தீபேஷ் மகேஸ்வரி மனு தாக்கல் செய்யும் பொழுது உச்சநீதிமன்றத்தில் என்ன ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு ஆர்டர் 9 ரூல் 13 மனு வந்து பார்க்கும் பொழுது என்ன சொல்லணும், உயர்நீதிமன்றம் என்ன காரணத்துக்காக சொல்லுது, நீ ஏங்க வந்து கோர்ட்டுக்கே வரல அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா. அந்த சம்மந்தப்பட்ட செக்ஷன் சர்டிஃபிகேட்டு விசாரணை நடத்தப்பட்ட பொழுது தீபேஷ் மகேஸ்வரியோட வயசு வந்து 12. ஸோ 12 வயசில் இருக்கிறவர் வந்து ஒரு மைனரை வந்து நீதிமன்றம் ஏன் ஆட்சேபனை தெரிவிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்க முடியாது. நம்பர் 1. அதே மாதிரி பொது அறிவிப்பு கொடுக்கும் பொழுது அவர் மைனராக இருக்கிறதுனால அவரால் நீதிமன்றத்தில் வந்து ஆட்சேபனை தெரிவிக்க முடியாது, ப்ளஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் ஆட்சேபனை தெரிவிக்க முடியாது. ஸோ இன்னொன்று வந்து அவங்களோட அம்மா வந்து மகேஸ்வரி, மாலினி மகேஸ்வரி சம்மன் வாங்கிட்டாங்க, கோர்ட் நோட்டீஸ் வாங்கிட்டாங்கன்னு சொன்னாலும் அவங்களோட தூண்டுதல்னால தான் இவர் வந்து தீபேஷ் மகேஸ்வரி காலதாமதப்படுத்துறதுக்காக வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறதுக்கான எவிடன்ஸ் எதுவும் இல்லை. இன்னொன்று மைனர் அவருடைய அப்பாவுடைய சொத்துக்களில் பெனிஃபிட்ஸ் அரைஸ் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் அவருக்கு இருக்குங்கிறச்ச அதை இன்ட்ரெஸ்ட்டை பாதிக்கப்படக்கூடிய அளவில் இருக்கும் பொழுது, இந்த தீர்ப்பு வந்திருக்கும் பொழுது அதை எதிர்த்து சேலஞ்ச் பண்ணுறதுக்கு அவர் மேஜர் ஆகும் பொழுது தான் அதை சேலஞ்ச் பண்ணலான் இருக்கும் பொழுது உயர்நீதிமன்றத்துக்கு வரும் பொழுது தான் அவர் மேஜர் ஆகிறாரு. ஸோ சரியான வயசில் தான் அவர் நீதிமன்றத்தை அணுகியிருக்கிறாரு. அப்படிங்கிறச்ச மைனராக இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் வரல அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிறத சொல்லி இந்த மெயின் பெட்டிஷனை, இது முக்கியமானது என்ன சொல்கிறாங்க, இப்படி ஒரு வாரிசு இருக்கிறாங்க அப்படிங்கிறது ரேணு மகேஸ்வரிக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஆனால் அதை வந்து கோர்ட்டில் வந்து அவங்க சப்ரஸ் பண்ணி தான் அந்த பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று மாலினி மகேஸ்வரி வந்து மகேஸ்வரியோட கணவர் ஓம் பிரகாஷ்னு சர்வீஸ் ரெக்கார்டில் குறிப்பிட்டிருக்கும் பொழுது இந்த சம்மன் கோர்ட் நோட்டீஸ் போயிருக்கு இல்லையா, அதில் ஒய்ஃப் ஆஃப்னு வேறு யாரோ ஒருத்தர் பேரை மாலினி மகேஸ்வரி ஒய்ஃப் ஆஃப்னு போட்டிருக்கு. அவருக்கு இந்த வழக்குக்கு என்ன சம்மந்தங்கிறதையும் குறிப்பிடல. ஸோ ஒரு தவறான தகவலை கொடுத்து நீதிமன்றத்தில் அந்த உத்தரவை பெற்றிருக்காங்க. அப்படிங்கிறச்ச அந்த உத்தரவை நீக்கிறவு செய்யலாம்னு சொல்லிட்டு சட்டத்தில் இடம் இருக்கிறதுனால இந்த செக்ஷன் சர்டிஃபிகேட்டை கொடுக்க சொல்லி போட்ட உத்தரவு வந்து செல்லாதுன்னு அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த